முடி வளர்ச்சியை அதிகரிக்க பேசிக்கான 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். வாங்க பார்க்கலாம். ஸ்டெப் 1, ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணவும் கூடாது, ரெகுலராக ஹேர் ஆயிலும் அப்ளை பண்ணக்கூடாது. வீக்லி 2 டேஸ் ஹேர் வாஷ் பண்ணணும், வீக்லி 3 டேஸ் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணுங்க. ஸ்டெப் 2, ஆயில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடணும். கீழேருந்து மேலேயும் மேலேருந்து கீழேயும் இப்படி சாஃப்டாக மசாஜ் பண்ணி விடணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் நம்ம ஸ்கேல்ஃபுக்கு சீராக கிடைக்குங்க. ஸ்டெப் 3, சிக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன பல் இருக்கிற சீப் எடுத்து சிக்கு எடுக்காதீங்க. பெரிய பல்லாம் இருக்கிற சீப் எடுத்து சிக்கு எடுத்துக்குங்க. இதை விட பெரிய பல் கூட கிடைக்கும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ணும்போது தான் ஹேர் ஃபால் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸ்டெப் 4, மேக்ஸிமம் ஃப்ரீ ஹேர் விடாதீங்க. இந்த மாதிரி ஜடப்பினி போட்டுக்கோங்க. கம்பல்சரி நைட்டு ஃப்ரீ ஹேர் விடக்கூடாது. இந்த மாதிரி ஜடப்பினி போட்டுட்டு தான் தூங்கணும். ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு தூங்குனீங்கன்னா சிக்கு நிறைய விலகும், ஹேர் ஃபால் ஆகும். இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கனாவே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடுங்க. ஹேர் ஃபாலே இருக்காது. அடுத்தது ஸ்டெப் 5, இதெல்லாம் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஹேர் க்ரோத் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹேர் பேக் போடணும். ஹேர் பேக் போடும்போது உங்கள் முடி வளர்ச்சி அதிகரிக்கும். தொடர்ந்து ஹேர் பேக் போடும்போது கண்டிப்பாக உங்கள் முடி வளர்ச்சி அதிகமாகுங்க. நான் அப்படி தான் முடி வளர்த்துக்கிட்டேன். கண்டிப்பாக ஹேர் க்ரோத் பண்ணிடலாம். எவ்வளோ கம்மியாக முடி இருந்தாலும் ஹேர் க்ரோத் பண்ணிடலாங்க. நான் அப்படி தான் முடியை வளர்த்தேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஒருத்தவங்க ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, ஹேர் பேக்கு ஹேர் ஆயில் போட்டெல்லாம் முடி வளர்த்த முடியாதுங்க, ஜெனட்டிக்காகவே அது வர்றது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. ஜெனட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் முடி இருக்கும் அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. கண்டிப்பாக ஹேர் பேக் போடுங்க, ஹேர் க்ரோத் பண்ணுங்கள். நீங்களே கண்டிப்பாக ரிசல்ட்டை பார்ப்பீங்க. முடி இருந்தாலே அழகுதாங்க. ஹேர் அதிகமாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது? அடர்த்தியாக நீளமாக இருந்தால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு ஷார்ட்டாக இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் கூட முடி அடர்த்தியாக வச்சுருக்கணுங்க. அடர்த்தியாக வச்சுருந்தா தான் பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸ்கூல் டைமில் தான் முடி லாங்காக திக்காக இருக்குங்க. அது என்னமோ தெரியல, ஸ்கூல் முடியவே ஒரு 15 வயசுக்கு அப்புறமே அப்படியே ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்காக என்ன பண்ணணும்னா ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில், இன்டேக் ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹேரை மெயின்டைனாக வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஹேர் க்ரோத்தை பார்க்கலாங்க. அடர்த்தியாக என்ன எவ்வளோ கம்மியாக முடி இருந்தாலும் கண்டிப்பாக நீளமாக வளர்த்த முடியுங்க. ஜெனட்டிக்காக முடி இருக்கிறவங்களுக்கு இருக்கலாங்க. அவங்களுமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான், அவங்களுமே மெயின்டைன் பண்ணலைன்னா அவங்களுக்குமே முடி ஹேர் ஃபால் ஆகும். ஆனால் மற்றவங்களும் கண்டிப்பாக ஹேர் பேக்கும் ஹேர் ஆயிலும் போட்டு ஹேர் க்ரோத் பண்ண முடியும். நீங்களே ஹேர் பேக் போட்டு பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். நானும் அப்படி தான் முடியை வளர்த்தேன். எனக்கு சுத்தமாக முடி இருக்கவே இருக்காதுங்க. ஸ்கூல் போகும்போது எனக்கு முடி லாங்காக திக்காக தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணேன். அப்புறம் ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு. காலேஜ் போகும்போதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே முடி இருக்காதுங்க. இந்த மாதிரி ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில் போட்டு தான் நான் முடியை வளர்த்தேங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். முடியை வளர்த்தணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஹேர் பேக்கு, ஹேர் ஆயிலு, இன்டேக் ஃபுட்டை இதை ஃபாலோ பண்ணுங்கள். முடியை மெயின்டைன் பண்ணுங்கள். முடியை கண்டிப்பாக வளர்த்திடலாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.